எல்லாருக்கும் ஹாய். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க சரியா? இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. என்ன ஆப்னா, சரி நம்ம வந்து வழக்கம் போல் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி, இன்ஸ்டாகிராம் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா திருப்பி நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுப்பீங்கள்ல. அப்போ வந்துட்டு இந்த ஆப் வந்து இப்போ ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அப்படியே நூற்றுக்கணக்கில் டிஃப்ரெண்ட் ஆப்பெல்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இல்லை, இப்போ அந்த கூகுள் ப்ளே ஸ்டோருன்றது நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு இடம். கரெக்டாக? இப்போ அந்த ஆப்பெல்லாம் எங்கே இருக்கும்னா ஒரு பெரிய பெரிய ஆன்லைன் சர்வர்ஸில் இருக்கும். அதாவது ஆப் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா? அங்கே வந்துட்டு ரொம்ப சேஃபாக ஆர்கனைஸ்டாக இப்போ ரெகுலராக வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம நூற்றுக்கணக்கில் ஆப் இருந்தாலும் நூற்றுக்கணக்கு ஆப்பும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன்லேயே ஒரு 40லேருந்து 50 ஆப் இருக்குன்னா 50 ஆப்புக்குமே தனித்தனியாக தானே அப்டேட் வருது. இப்போ ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அத்தனை ஆப்புக்குமே கிடைக்கும் இல்லையா? ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். கரெக்டாக? அங்கேருந்து தான் நீங்கள் இங்கே டவுன்லோடுன்னு கொடுக்குறப்போ அங்கேருந்து தான் அந்த வாட்ஸ்அப் வந்து நம்ம ஃபோனுக்கு டவுன்லோட் ஆகும். இதை தான் வந்துட்டு நம்ம கூகுள் ஆப் ரெப்பாசிட்டரி அப்படின்னு சொல்லுவோம் சரியா? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெப்பாசிட்டரி பற்றி பார்க்க போகிறோம் சரியா? இப்போ இதே கான்செப்ட் தான். இப்போ நம்ம போன வீடியோவில் வந்துட்டு பேக்கேஜ் மேனேஜர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ உபுண்டுலையும் இதே மாதிரி சாஃப்ட்வேர் ரெப்பாசிட்டரி இருக்குது. இப்போ ரெப்பாசிட்டரினா என்ன அப்படின்னா, அதுவும் ஒரு சர்வர் தான். இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு சர்வர் தான். அதில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான சாஃப்ட்வேர் பேக்கேஜ் எல்லாம் இருக்கும். ஆப்ஸு, டூல்ஸு, என்னென்ன அப்டேட் வருது அது எல்லாமே இருக்கும் சரியா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூடோ ஆப்ட் இன்ஸ்டால் விஎல்சி அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ அந்த உபுண்டு போயிட்டு அதுக்கு நம்பகமாக இருக்கிற ரெப்பாசிட்டரியிலலாம் சரி இப்போ இந்த மாதிரி விஎல்சின்னு ஏதாவது ஆப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சேஃபாக டவுன்லோட் பண்ணி அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிடும் சரியா? இப்போ ஏன் வந்துட்டு நம்ம ரெப்பாசிட்டரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு கொஷின் இருக்கும். இப்போ ரெப்பாசிட்டரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு இந்த லைக் தப்பான எந்த ஒரு வைரஸ் இருக்கிற மாதிரியோ இல்லை வந்துட்டு லைக் இன்ஸ்டால் பண்ணாலே ஹேக் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ உபுண்டு வழியாக இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்போ, இப்போ அந்த ரெப்பாசிட்டரிலேருந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்துட்டு அது ரொம்ப ட்ரஸ்டடான சோர்ஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். அது வந்து ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, சேஃபானது தான் கொடுக்கும். அது சேஃபாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கொடுக்கும் சரியா? அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம சும்மா ஆப் இன்ஸ்டால் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி இருக்கிறதா வந்துட்டு ரெப்பாசிட்டரியில் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ரெப்பாசிட்டரி யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அது கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.